ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபி மேப்ஸ் எப்படிலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ஃபுல் வீடியோவாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம வேர்ல்டு மேப் பிளேசஸை பார்க்கலாம். இந்த மேப் பிளேசஸில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் இந்த வேர்ல்டு மேப் நான் சொல்லித்தரதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் வேர்ல்டு மேப்பை மார்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ். ஸோ அது எல்லாத்தையுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களோட வேர்ல்டு அவுட்லைன் மேப். ஓகே, ஸோ வேர்ல்டு அவுட்லைன் மேப்பில் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலான்றதையும் பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்க பிளேசஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸையும் உங்களால் வந்து மார்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கா, ஒரு பெரிய ஏரியா இருக்கா, இந்த ஏரியா தான் வந்து உங்களோட என்னது கனடா. ஓகே, இந்த ஏரியா தான் உங்களோட கனடா. ஓகே, ஓகே, இதுதான் வந்து உங்களோட கனடா பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து உங்களோட கனடா. ஸோ இந்த பெரிய ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து உங்களோட கனடா. ஓகே, ஸோ அப்படியே கனடாக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ், ஓகே, இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ஃபுல்லாமே உங்களோட யூஎஸ்ஏ. ஓகே, தனியாக நம்ம வந்து பொலிட்டிக்கல் மேப்லேயும் தனியாக பார்க்கலாம். ஸோ இது வந்து யூஎஸ்ஏ அக்யூரேட்டாக. யூஎஸ்ஏக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் மேலே, ஓகே, யூஎஸ்ஏக்கும் கனடாக்கும் சென்டரில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதுதான் வந்து உங்களோட சான் ஃப்ரான்சிஸ்கோ. என்னது சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஓகே, ஸோ கனடா, யூஎஸ்ஏ, சான் ஃப்ரான்சிஸ்கோ. இதை நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணி அந்த பிளேஸ் எப்படி மார்க் பண்ணாலும் ஓகே தான். சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஓகே, ஸோ இந்த பெரிய பிளேஸில் கனடா, யூஎஸ்ஏ, சான் ஃப்ரான்சிஸ்கோ இங்கே. ஸோ இந்த பிளேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த பிளேஸ், ஓகே, இது ஒரு தனி பிளேஸ் இருக்கா, இதில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே தான் வந்து பிரேசில். ஓகே, ஸோ இப்படி பி மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, பார்க்கறதுக்கு லெட்டர் பி மாதிரி இருக்கா, ஸோ பிரேசில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் 3B எதனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட ரஷ்யா. இந்த பெரிய பிளேஸ் இருக்குல்ல, இந்த மேல் பார்ட் வந்து அப்பர் பார்ட் வந்து என்னது ரஷ்யா. ஸோ இது உங்களோட ரஷ்யா. இங்கே இருக்க பிளேசஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸி. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்ரீலங்கா தான் வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது மார்க்கிங் பாயிண்ட் ஆர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னாலே அதுதான் நம்மளோட இந்தியா. ஓகே, தென் ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் சைனா இருக்குது. இந்தியா வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி தானே. ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, சைனா இருக்குது. சைனா வந்து இந்த பார்ட்டு, ஸோ இப்படி ஒரு பார்ட் இருக்கா, இது கிடையாது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் லைக் பக்கத்தில் இந்த பார்ட் வந்து சைனா. இப்போ எப்படி நம்ம வந்து இங்கே பிரேசிலுக்கு பி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகே, இங்கே இருக்குல்ல பிரேசில், பிரேசிலுக்கு பி ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி சைனாக்கு சி ஞாபகம் வச்சுக்கோங்க. சி அப்படியே இன்வெர்ட்டடாக போட்டிங்கன்னா, இன்வெர்ட்டட்னா இப்படி இருக்க சியை நம்ம இப்படி போடுறோம், இப்படி போட்டிங்கன்னா இப்படி வருமா சி. ஸோ இதுதான் வந்து உங்களோட சைனா. ஓகே,
ஸோ இது வந்து உங்களோட சைனா. ஓகே, டன். ஸோ சைனாக்கு பக்கத்துலேயே ஜப்பான் இருக்கு. ஓகே, சைனாக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? ஜப்பான் இருக்கு. ஜப்பான் ரொம்ப ஈஸி. இந்த பார்ட், இந்த தனி பார்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து ஜப்பான். ஓகே ஓகே, இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து ஜப்பான். ஸோ இது என்னது? ஜப்பான். டன். ஓகே, சைனா, இந்தியா, ஜப்பான், பிரேசில், சான் பிரான்சிஸ்கோ, கனடா, ரஷ்யா பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த பிளேஸ், இந்த சென்டர் பிளேஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நிறைய பிளேசஸ் இங்கே தான் இருக்கு. பட் அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்கு அடுத்து எது, எதுக்கு அடுத்து எது அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியாக தெரியுதா? ஓகே, இது உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியல அப்படின்னா, இங்கே தனியாக அதோ தெரியுதா? ஓகே, இந்த தனியாக இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களோட இங்கிலாந்து. என்னது? உங்களுக்கு இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் உங்களோட இங்கிலாந்து. இங்கிலாந்து ஆர் இதை கிரேட் பிரிட்டன்னு சொல்லுவாங்க. கிரேட் பிரிட்டன் அப்படின்னு ரெண்டு ரெண்டு கேட்டாலுமே இந்த பிளேஸ் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். என்ன பிளேஸு? இந்த தனியாக ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் தான் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இதுதான் வந்து உங்களோட இங்கிலாந்து பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பொலாண்டு. பொலாண்டு எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கிலாந்துக்கு பக்கத்தில், இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இதோ ஒரு மார்க்கிங் தெரியுதா? ஒரு சின்ன கர்வ் மாதிரி, பீக் மாதிரி தெரியுதா? சின்னதா கர்வ் மாதிரி கூட இல்லை, பீக் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பீக்குக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பொலாண்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் என்னது? பொலாண்டு. ஸோ அந்த பீக்குக்கு பக்கத்தில். அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஜெர்மனி. அதுக்கு கீழே என்னக்கு? ஜெர்மனி. பொலாண்டுக்கு பக்கத்துலேயே ஜெர்மனி. ஜெர்மனிக்கு அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இட்டாலி வந்து மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம். இந்த இங்கே வந்து இங்கே பாருங்க, இப்படி ஒரு ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கா? ஓகே, எலும்பு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதை வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து உங்களோட ஆர் டபிள்யூ ஷேப், எதுனாலும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களோட இட்டாலி. இட்டாலி ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் இட்டாலி வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த பிளேஸ் எந்த பிளேஸ் அப்படின்னா, இது இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களோட இட்டாலி. ஓகே, இது உங்களோட இட்டாலி பிளேஸ். ஸோ இட்டாலி முடிஞ்சது. ஓகே, இட்டாலிக்கு பக்கத்தில், இட்டாலிக்கு பக்கத்தில் யார் இருக்கா? பிரான்ஸ். பிரான்ஸ் வந்து இங்கிலாந்துக்கும் இட்டாலிக்கும் நடுவில் இருக்கு. இங்கிலாந்துக்கும் இட்டாலிக்கும் நடுவில் இருக்கு. அண்ட் இந்த ஷார்ப் எட்ஜுக்கு கீழே, ஓகே, அந்த ஷார்ப் எட்ஜுக்கு கீழே இருக்கிறது தான் உங்களோட பிரான்ஸ். ஓகே, பிரான்ஸா? ஓகே. ஸோ போலாண்டு, ஜெர்மனி, பல்கேரியா. பல்கேரியா வந்து பல்ஜேரியா. ஸோ எதனால சொல்லலாம், இங்கே பாருங்க, ஜெர்மனி இருக்கா? ஜெர்மனிக்கு பக்கத்துல இதோ இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கா? ஓகே, தனியா ஒரு ஐலாண்ட் இருக்கா? அந்த ஐலாண்டோட இந்த பார்ட் தான் வந்து என்னது? பல்ஜேரியா. ஸோ இந்த பார்ட் வந்து பல்கேரியா. ஓகே, டன். நெக்ஸ்ட் டர்க்கி. டர்க்கி வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து டர்க்கி. டர்க்கி வந்து இதோ இந்த பார்ட், பல்கேரியாவுக்கு கீழேயே. ஓகே, இது வந்து பல்கேரியாவோட ஐலாண்டா இந்த இடம்.
இதுக்கு கீழே இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஆர் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப டி வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா போடுவோமா, அது கொஞ்சம் வளைச்சி போட்டிங்கன்னா டி இப்படி இருக்கும். அம்ப்ரலா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அம்ப்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க, அம்ப்ரலா மாதிரி இருக்கா. இதை நம்ம இப்படி வளைச்சி இப்படி போட்டோம்னா, ஸோ எந்த ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி வளைச்சி லைன் போட்டிங்க அப்படின்னா அம்ப்ரல்லா மாதிரி வருதோ அதுதான் உங்களோட டர்க்கி பிளேஸ். என்ன பிளேஸ்? டர்க்கி பிளேஸ். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களோட டர்க்கி. ஓகே, ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஓகே, இட்டாலி, போலாண்டு, ஜெர்மனி, பல்கேரியா, டர்க்கி. ஓகே, அப்படியே வந்து இந்த பாயிண்ட்ல தான் நிறைய இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்ல நிறைய இருக்கு. இதுல இங்கிலாந்து தனி, இட்டாலி தனி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலாந்துக்கும் இட்டாலிக்கும் நடுவுல ஷார்ப் எட்ஜ் பிரான்ஸ். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல போனீங்கன்னா இந்த பீக்குக்கு பக்கத்துல இருக்கிறது போலாண்டு, போலாண்டுக்கு கீழேயே ஜெர்மனி, ஜெர்மனிக்கு ஆப்போசிட்ல தனி ஐலாண்டுக்கு மேல இருக்க டாட் பல்கேரியா, பல்கேரியாவுக்கு கீழே அம்பரலா மாதிரி போட்டு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா, அதாவது டீ இப்படி போடுவீங்க, டீயை லைட்டாக இப்படி அம்பர்லா மாதிரி போட்டு கோடு போட்டிங்கன்னா இப்படி ஒரு ஷேப் கிடைக்குதா, இதுதான் வந்து டர்க்கி. டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, பிரேசிலுக்கு பக்கத்துலேயே இப்படி அதே ஷேப்பில் இன்னொரு ஊர் இருக்கும். ஓகே, அந்த ஊரோட ஆக்சுவலி பிரேசில் இல்லை, பிரேசிலே வந்து ஒரு பெரிய ஊரோட சின்ன பார்ட்டு தான் இது. வந்து ஒரு பெரிய இது பிளேஸு. அந்த பிளேஸுக்கு பக்கத்துல இந்த எண்டு, ஓகே தெரியுதா எண்ட் எதுன்னு? இந்த எட்ஜ் தான் வந்து என்னது? மொரோக்கோ. என்ன பிளேஸ் இது? மொரோக்கோ. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். இவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இதுல என்ன மாதிரி பிளேசஸ் கேட்டாலும் உங்களால இனிமே மார்க் பண்ண முடியும். ஓகே, அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் இது. இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா பிளேசஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் எவ்வளோ ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாருங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க எதையுமே. பிளேசஸ் வந்து எவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கு. இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்துக்கு கீழே. ஏன்னா இங்கிலாந்து வந்து தனியா இருக்கு. அதே மாதிரி இந்த பல்கேரியா வந்து தனியா இருக்கிறதுக்கு மேல இருக்க டாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? இந்த எல்லா பிளேசஸையும் இந்த ஒரே மேப்ல பார்த்தாச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்ல கேட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க பிளேசஸ் இது எல்லாமே. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் இது உங்களோட வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப். இதுல வந்து இன்னும் குட்டி குட்டியா இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அங்கே என்ன மார்க் பண்ணோம்? கனடா மார்க் பண்ணோம், கரெக்டா? ஸோ கனடா வந்து இந்த பிளேஸ், கனடா வந்து இந்த பிளேஸ் தான். ஸோ அங்கே வந்து நம்ம ஃபுல்லாக கனடா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இங்கேருந்து உங்களுக்கு தனியாக பார்டரே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் மட்டும்தான் கனடா. உங்களுக்கு வேர்ல்டு அவுட்லைன் மேப் கொடுக்குறாங்க, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொடுக்கல, இந்த மாதிரி மேப் மேபி வராது. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் பிளேசஸை நீங்கள் கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து உங்களோட கனடா. ஸோ கனடாக்கு அப்புறமா இது உங்களோட ஆஸ்திரேலியா. எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியான பிளேஸ் தான். தனியாக இருக்க பிளேசஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஞாபகமும் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கிட்ட கிட்ட இருக்க பிளேசஸ் விட இந்த மாதிரி தனியா இருக்க பிளேசஸ் வந்து நிறைய ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் இருக்கும் போது இதை வச்சு மற்ற பிளேசஸ் எல்லாத்தையும், இது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி, இதை வச்சு மற்ற பிளேஸ் எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா. அண்ட் ரஷ்யா வந்து நம்ம அப்பர் பார்ட்டுன்னு பார்த்தோமா லாஸ்ட் ஸ்லைட்ல, இது வந்து இந்த இடத்துல பார்த்தோமா, அதே தான். அந்த இடத்துல இங்க தனியா உங்களுக்கு இதை பாருங்க, இது ஃபுல்லாமே ரஷ்யா தான். ஓகே, நான் உங்களுக்கு லைன் பண்ற பிளேசஸ் ஃபுல்லாமே ரஷ்யா தான். ஓகே, இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரஷ்யாவோட பிளேஸ் தான். ஓகே ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ரஷ்யா.
ஓகே, டன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா பார்த்தாச்சு. அண்ட் இதுக்குள்ளே இருக்க இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் நிறைய சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது. இந்த பிளேஸில் நிறைய சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது. அது எக்ஸாமுக்கு வரதுக்கான சான்சஸும் இருக்குது. பிகாஸ் அங்கே நிறைய பிளேசஸ் இருக்கிறதுனால கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் அவுட்லைன் மேப் கொடுத்தாங்க அப்படின்னா அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும்னு இல்லை, இந்த பிளேசஸ்ன்னு நீங்கள் மார்க் பண்ணால் போதும். பட் இந்த மாதிரி மேப் கொடுத்தா எந்த பிளேஸ் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சப்போஸ் அவுட்லைன் மேப் கொடுக்கும்போது இந்த பாயிண்ட் மட்டும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதில் வந்து டிஸ்டிங்டாக கொடுத்துருக்கிறதுனால எது எது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஈஸியான பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஈஸியஸ்ட் பிளேஸ் நம்ம மொரோக்கோ பார்த்தோமா, இந்த எண்டில் இதோ இருக்கு, இதுதான் வந்து மொரோக்கோ. இதுதான் வந்து மொரோக்கோ. ஓகே, இந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப டிஸ்டிங்டாக கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் ஜஸ்ட் அந்த பிளேஸை வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஜஸ்ட் இதை என்ன பண்ணோம், பாயிண்ட் மட்டும் பண்ணோம் இங்கே. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இப்படி தான் இருக்கும், பாயிண்ட் மட்டும் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே இன்னும் கொஞ்சம் டிஸ்டிங்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் மொரோக்கோக்கு கீழே ஆஃப்ரிக்கா. மொரோக்கோக்கு கீழே என்ன இருக்குது, ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆஃப்ரிக்கா பாயிண்ட் இல்லை, அந்த பிளேஸ் ஃபுல்லாமே ஆஃப்ரிக்கா தான். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த பிளேசஸை பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நிறைய பிளேசஸ் இருக்குது. என்னென்ன பிளேசஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற பிளேஸ் அப்படின்னா ஃப்ரான்ஸ். இங்கிலாந்துக்கும் எதுக்கும் கீழே ஃப்ரான்ஸ்னு சொன்னோம், இங்கிலாந்துக்கும் இட்டாலிக்கும் நடுவில் ஃப்ரான்ஸ் சொன்னோமா. ஓகே, இங்கிலாந்துக்கும் இட்டாலிக்கும் நடுவில். ஸோ இது உங்களோட இட்டாலி தெரியுதா, இட்டாலி அந்த தனி ஷார்ப்பாக இருக்குன்னு சொன்னோம்ல, அது உங்களோட இட்டாலி பிளேஸ். இது உங்களோட இட்டாலி. அப்ப இட்டாலிக்கு மேல என்ன இருந்துச்சு, இது உங்களோட இங்கிலாந்து. இந்த பிளேஸ் வந்து இது இட்டாலி, இது இங்கிலாந்து. ஓகே, இட்டாலி இங்கிலாந்து. அப்ப இட்டாலிக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல பிரான்ஸ் நாங்க சொல்லி கொடுத்ததுனால அதே மாதிரி இங்கேயும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பிரான்ஸ் ஏரியா. சென்டர்ல இருக்கா, இட்டாலிக்கும் இங்கிலாந்துக்கும் சென்டர்ல இருக்கா. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பிரான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலாந்து கேட்டால் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து கிரீன்லேண்ட் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறது வந்து கிரீன்லேண்ட். ஓகே, இட்டாலி ஒரு ஷார்ப் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஷார்ப்பாக இருக்க ஏரியா தான் வந்து உங்களோட கிரீன்லேண்ட். ஓகே, இந்த ஏரியா தான் not visible. இதுதான் வந்து உங்களோட கிரீன்லேண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எட்ஜ் ஷார்ப் எட்ஜ் வந்து இட்டாலி, அதுக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களோட இங்கிலாந்து. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்துக்கு மேலே, இங்கிலாந்து இங்கே இருக்கா, இந்த பிளேஸ் வந்து டர்க்கி. ஓகே, இது வந்து உங்களோட டர்க்கி பிளேஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், எந்த பெரிய இது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் டர்க்கி. ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து இப்படி 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 அப்படிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் பாக்ஸ் பண்ணாலே ஈஸியாக பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் மாதிரி இருக்க பிளேஸ் வந்து டர்க்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன பிளேஸ், டர்க்கி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டர்க்கிக்கு மேலே, டர்க்கிக்கு இங்கே இருக்கா, டர்க்கி இங்கே இருக்கு, அதுக்கு பக்கத்தில். ஓகே, இந்த பிளேஸ் வந்து சார்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, சார்பியா. ஓகே, ஸோ டர்க்கிக்கு பக்கத்தில் ஒரு 2 குட்டி பிளேஸ் இருக்கு, அதுக்கும் பக்கத்தில் இருக்க பிளேஸ் தான் சார்பியா. நான் உங்களுக்கு வந்து டேஷ் பண்ணி தான் எழுதுறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து என்ன பிளேஸ், சார்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பிளேசஸ்.
ஸோ நீங்கள் எங்கே இருக்குன்னு தேட வேணாம், ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், எல்லா பிளேசஸும் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் மேப்பில் மார்க் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் சார்பியா பிளேஸ். ஓகே, அண்ட் சார்பியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன பிளேஸ் இருக்கா? சார்பியாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. ஓகே, இந்த பிளேஸ் தான் போஸ்னியா. என்ன பிளேஸ்? போஸ்னியா. ஸோ இது வந்து போஸ்னியா. ஸோ போஸ்னியாவுக்கு பக்கத்தில். ஸோ எல்லாமே கிட்ட 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 இருக்க பிளேசஸ் தான். பட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட எப்படி சொல்றது மார்க்கிங் பிளேஸ், அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ரிமெம்பர் பண்ணிக்கிற பிளேஸ் அப்படின்னா இங்கிலாண்டும் இட்டாலியும். ஓகே, டிஸ்டிங்டாக ஞாபகம் இருக்கும் எதுவுமே. இப்போ நீங்கள் இப்படியே மேப்பை பார்த்தீங்க அப்படின்னாலும் தனியாக இங்கிலாண்டையும் இட்டாலியும் சொல்ல முடியும். ஸோ இங்கிலாந்து இட்டாலி உங்களுக்கு வந்து வேர்ல்டு அவுட்லைன் கொடுக்கறதுனால இவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும் இல்லை. டர்க்கி கேட்டால் இங்கிலாந்து இட்டாலி, இட்டாலிக்கு ஓகே ஒரு 2 இன்ச் தள்ளி டர்க்கி இருக்கும். ஸோ மார்க் பண்ணி டர்க்கி அப்படின்னு போட்டுருங்க. ஓகே ஓகே, டர்க்கி, பாஸ்னியா, சார்பியா. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஓகே இட்டாலிக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கா? இப்படி கொஞ்சம் வந்து இப்படி வளைஞ்சு போகும், லைட்டாக பெண்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இப்படி போகுதுல்ல, இது வந்து உங்களோட ஆஸ்ட்ரியா ஹங்கேரியா. ஓகே, பாஸ்னியாவுக்கு மேலே இந்த பாயிண்ட்ல வந்து இப்படி இருக்கும். ஓகே, நீங்கள் பாயிண்ட் பண்ணாலே ஓகே தான். ஸோ பாஸ்னியாவுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஓகே, ஸோ ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு பக்கத்தில் இன்னும் சின்னதாக, இது ரொம்ப சின்ன பிளேஸு, இதை பாருங்க, இந்த பிளேஸ் இருக்குல்ல, ஆர் இது நீங்கள் ஷேப் பண்ணிங்கனாலுமே இதுவுமே பி மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அக்யூரேட்டாக பி மாதிரியே இருக்குது. இது வந்து உங்களோட என்ன பிளேஸ்? ஓகே, இதை நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு பி மாதிரி தான் வருது. ஸோ இந்த பிளேஸ் வந்து உங்களோட பெல்ஜியம். ஓகே, இந்த பிளேஸ் வந்து பெல்ஜியம். ஓகே, பெல்ஜியம். ஸோ ஆஸ்ட்ரியா ஹங்கேரி பெல்ஜியம். இந்த பிளேஸ் ஃபுல்லாமே நீங்கள் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஆஸ்ட்ரியா ஹங்கேரி தான். ஸோ மார்க்டு டர்க்கி, கிரீன்லாண்ட் எல்லாமே மார்க் பண்ணியாச்சா? கிரீஸ். ஓகே 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 வெயிட், இது வந்து உங்களோட கிரீஸ், நாட் கிரீன்லாண்ட். இது வந்து கிரீஸ், நான் மாற்றி எழுதியிருக்கேன். இது வந்து கிரீஸ். ஓகே, ஸோ பாருங்க, இங்கிலாந்து, ஓகே, ஃப்ரான்ஸு, இட்டாலி, மொரோக்கோ, ஆஃப்ரிக்கா, கிரீஸ், டர்க்கி, சார்பியா, பாஸ்னியா, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, பெல்ஜியம். இவ்வளோ பிளேஸஸும் இந்த சின்ன பிளேஸ்க்குள்ளேயே இருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு மேப் இப்படி இருக்கா, இந்த பாயிண்ட்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் மேப் வந்து இப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு கீழே ஆப்போசிட்டில் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பிளேசஸ் இருக்குது இந்த ஒரு சின்ன பார்ட்டில். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் எல்லாமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் மேப்லேயே இன்னும் சில பிளேசஸ் இருக்குது. ஓகே, அது என்னென்ன அப்படின்னா வெயிட். ஸோ யூஎஸ்ஏ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அவுட்லைன் மேப்பில் இங்கே பார்த்தோம், இந்த பாயிண்டில் பார்த்தோமா யூஎஸ்ஏ.
கனடா வந்து இங்கே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பொலிட்டிக்கல் மேப்பில் இந்த ரெண்டு கட்டு இருக்கு இல்லையா, இதுவும் யூஎஸ்ஏ தான், இதுவும் யூஎஸ்ஏ தான். சென்டரில் கனடா. ஓகே, ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட கனடா அண்ட் இது வந்து யூஎஸ்ஏ, இதுவும் வந்து யூஎஸ்ஏ தான். ஓகே, டன். அண்ட் இங்கே வந்து மெக்சிகோ, இது வந்து மெக்சிகோ. அதே மேப், பட் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அங்கே நிறைய சென்டர் வந்து இதை நிறைய வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இருக்க பிளேசஸை நான் உங்களுக்கு அந்த மேப்பில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது என்னது, மெக்சிகோ. மெக்சிகோவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் உங்களோட ஹவாய் ஐலாண்ட். ஹவாய் ஐலாண்ட். ஓகே, ஸோ இது உங்களோட ஹவாய் ஐலாண்டு. அண்ட் பிரேசில் வந்து இது ஃபுல்லாமே பிரேசில் தான். நம்ம அந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணி பார்த்தோமா, ஸோ இதில் நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணாலுமே அது உங்களோட பிரேசில் தான். ஓகே, ஸோ இது உங்களோட பிரேசில், எங்கே பாயிண்ட் பண்ணாலுமே உங்களோட பிரேசில் தான். அது இந்த ஏரியா ஃபுல்லாமே பிரேசில். மெக்சிகோ இது வந்து சவுத் அமெரிக்கா. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏரியா வந்து சவுத் அமெரிக்கா ஏரியா. ஓகே, சவுத் அமெரிக்கா. ஸோ இல்லைனா இது வந்து இது மேலே எழுதானா, இது வந்து சவுத் அமெரிக்கா. ஓகே, டன். ஸோ யூஎஸ்ஏ ரெண்டு இடத்துல இருக்கு, கனடா அண்ட் இம்பார்ட்டண்ட் நார்த் பசிபிக் ஓஷன். இந்த இந்த கட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளேஸ் நார்த் பசிபிக். இங்கே வந்து சவுத் அமெரிக்கா இருக்கிறதுல சவுத் பசிபிக். ஸோ பசிபிக் கேட்டாங்கன்னா நீங்கள் எது வேணாலும் மார்க் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நார்த்து, ஸ்பெசிஃபிக்காக நார்த்து சவுத்துன்னு கேட்டால் அந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. இல்லை பசிபிக்னு கேட்டாங்கன்னா எங்கே வேணாலும் மார்க் பண்ணலாம். சவுத் பசிபிக் ஓஷன். ஓகே, ஸோ இந்த சைடில் பிரேசில், கனடா, யூஎஸ்ஏ, சவுத் பசிபிக் ஓஷன். அண்ட் இந்த சவுத் பசிபிக் ஓஷனுக்கு ஆப்போசிட்டில் பிரேசிலுக்கு கீழே வந்து சவுத் அட்லாண்டிக் ஓஷன். சவுத் அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் கேட்டாங்கன்னா நீங்க இங்கே கூட எழுதலாம், ஏன்னா இது அட்லாண்டிக் தான். பட் இங்க என்ன சொல்லிருக்காங்க, டைரக்ஷன் மட்டும் சொல்லிருக்காங்க, சவுத்தா நார்த்தான்ட்டு. அட்லாண்டிக் கேட்டாங்கன்னா நீங்க எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இந்த பிளேஸ்ல இருக்க பிளேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இது எல்லாமே இங்க குட்டி பிளேசஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் தனியா பார்த்துருக்கோம். பிரேசில், சவுத் அமெரிக்கா, சவுத் பசிபிக், நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர்ல இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் இருக்கு. பெல்ஜியம், ஜெர்மனி, கிரீஸ், இட்டாலி, ஹங்கேரி. அண்ட் இங்க வந்து மாஸ்கோ இருக்கு. போலாண்டு பார்த்தோமா, இங்க வந்து போலாண்டு பார்க்கல இல்லையா. ஸோ பாஸ்னியா, சார்பியா, இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் இருக்கு. அந்த சின்ன சின்ன பிளேசஸ்லாம் என்னன்னு இதுல பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து கிரீஸ் பார்த்தோம். கிரீஸ், இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி. ஓகே, அதெல்லாம் பார்த்தோமா. ஸோ இதே பிளேஸ்ல வந்து போலாண்ட் இருக்கு. போலாண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து போலாண்ட். ஓகே, உங்களுக்கு இட்டாலி எங்க இருக்கு, ஓகே இந்த பாயிண்ட். அண்ட் டென்மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. டென்மார்க் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பெல்ஜியம் வந்து பி மாதிரி இருக்குன்னு பார்த்தோமா.
பெல்ஜியம் வந்து இங்கே பார்த்தோம்ல, எஸ் பெல்ஜியம் வந்து பார்த்தாச்சு. ஸோ பெல்ஜியம்க்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு சின்ன பிளேஸ் தான் வந்து நெதர்லாண்ட். ஓகே, பெல்ஜியம்க்கு பக்கத்தில் இருக்க சின்ன பிளேஸ் தான் வந்து நெதர்லாண்ட். வெயிட், இதில் வந்து பெல்ஜியம் வந்து பக்கத்து பிளேஸ். ஆக்சுவலாக நம்ம பீன்னு சொன்னோமா, பட் அது இல்லை, இந்த பிளேஸ் தான் வந்து பெல்ஜியம். ஓகே, ஸோ ஒரு சின்ன 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 இடம் தான் வந்து மாறி இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட பெல்ஜியம். இது வந்து பெல்ஜியம். இந்த பிளேஸ் வந்து நெதர்லாண்ட். நம்ம ஆல்ரெடி பெல்ஜியம்னு சொன்ன பிளேஸ் என்னது, நெதர்லாண்ட். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, நெதர்லாண்ட். ஓகே, ஸோ பெல்ஜியமும் நெதர்லாண்டும் பக்கத்தில் இருக்கு. ஓகேவா, பெல்ஜியம் அண்ட் நெதர்லாண்ட் வந்து பக்கத்தில் இருக்கு. ஸோ இந்த மேப்பில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்க தனியா ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து என்ன பார்த்தோம், இது வந்து பெல்ஜியம்னு பார்த்தோம். இது வந்து பெல்ஜியம், இது நெதர்லாண்டு பார்த்தோம். அப்படியே அதுக்கு மேல ஒரு தனி பாயிண்ட் நான் கலர் பண்ணியிருக்கேன்ல. ஓகே, இந்த பாயிண்ட் தான் வந்து டென்மார்க். என்ன பாயிண்ட் அப்படின்னா, இதுதான் வந்து டென்மார்க். இதுதான் வந்து உங்களோட டென்மார்க் பிளேஸ். டென்மார்க் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, டன். இது வந்து உங்களோட டென்மார்க்கு. ஸோ டென்மார்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட போலாண்டு. ஓகே, போலாண்டு வந்து ஸோ இந்த பிளேஸ் வந்து என்னதுன்னா மாஸ்கோ. இது வந்து மாஸ்கோ. அங்க பார்த்தது மொரோக்கோ, இது வந்து மாஸ்கோ. ஸோ மாத்தி மார்க் பண்ணிடாதீங்க. இது வந்து மொரோக்கோ, மாஸ்கோ அண்ட் ஹங்கேரி பார்த்தோம்ல. ஹங்கேரி வந்து எக்ஸாக்டா இந்த பிளேஸ், இந்த குட்டி ஏரியா தான் வந்து ஹங்கேரி. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஹங்கேரி பிளேஸ். ஆஸ்ட்ரியா ஹங்கேரின்னு பார்த்தோமா, அது. அப்படியே அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரொமானியா. ஓகே, ஸோ அதுக்கு கீழே அப்படியே பல்கேரியா. இந்த பிளேஸ் வந்து பல்கேரியா. அண்ட் இட்டாலி பார்த்தோம், கிரீஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இட்டாலி அப்படியே சொல்லலாம், இந்த பிளேஸ் இட்டாலி, இந்த பிளேஸ் வந்து கிரீஸு. ஸோ பல்கேரியா, ரொமானியா, ஹங்கேரி, மாஸ்கோ அண்ட் போலாண்டு, டென்மார்க்கு, நெதர்லாண்ட்ஸும் பெல்ஜியமும் அங்கேயே பார்த்தாச்சு. அண்ட் இந்த பிளேஸ் வந்து என்னது, உங்களோட ஜெர்மனி. ஆல்ரெடி நம்ம அவுட்லைன் மேப்பில் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து உங்களோட ஜெர்மனி பிளேஸ். இது வந்து உங்களோட ஜெர்மனி. ஓகே, இது வந்து ஜெர்மனி. ஸோ ஹங்கேரியா, ரொமானியா, பல்கேரியா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் வந்து இட்டாலிக்கும் இதுக்கும் சென்டர்ல லாஸ்ட்லேயே பார்த்தாச்சு. பிரான்ஸு, இட்டாலி, மொரோக்கோ, கிரீஸு, இங்கிலாந்து இதெல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் நார்வே இருக்கு. நார்வே வந்து இதை பாருங்க, இந்த பாயிண்ட் தான் வந்து நார்வே. இங்க டென்மார்க் பார்த்தோமா, டென்மார்க் இப்போ இது இட்டாலி தனியா இருக்கு தெரியும். இட்டாலிக்கு ஆப்போசிட்ல தனியா இருக்குது டென்மார்க் மேலே பார்த்தீங்கன்னா நார்வே. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, பெருசா எதையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து நார்வே. ஓகே, இது வந்து நார்வே. டன். ஓகே, மாஸ்கோ, ரொமானியா, ஹங்கேரியா, கிரீஸ். ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துலையே நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு 10 பிளேசஸ் பார்த்துருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
அண்ட் அந்த 12 இல்லாமல் அதே பிளேஸ்லேயே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது. 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 ஆல்மோஸ்ட் 20 பிளேசஸ் இந்த ஒரே இடத்துல இருக்குது. அண்ட் திருப்பி திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸ்லேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேப் எடுத்து இது இங்கே இருக்குது அப்படின்னு பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ எந்த எந்த வேற எங்கேருந்தும் பிளேசஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரஷ்யா, கனடா, யூஎஸ்ஏ இந்த இந்த பிளேசஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் 2 பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பார்ட்டண்டான பிளேஸ் என்ன அப்படின்னா, நம்ம சைனா பார்த்தோமா? ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாமே சைனா தான். ஓகே, இந்த பிளேஸ் ஃபுல்லாமே சைனா. ஓகே, தென் இந்த பிளேஸ் ஃபுல்லாமே என்னது உங்களோட சைனா. ஓகே, ஸோ சைனாக்கு பக்கத்தில் இந்தியா வேணும். ஆக்சுவலி இந்தியாவுக்கு பக்கத்தில் சைனா நம்ம அப்படிதான் ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ இந்தியா இந்தியா நமக்கு தெரியும். நம்ம மேப் அப்படியே டிஸ்டிங்க்டாக நம்ம மேப் தெரியும் பாருங்க. இது வந்து நம்மளோட இந்தியா மேப். ஓகே, டன். இந்தியாவுக்கு கீழேயே இந்தியன் ஓஷனையும் மார்க் பண்ணிடலாம். இந்தியன் ஓஷன். ஓகே, ஸோ இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷனுக்கு சைனாக்கு பக்கத்தில், சைனா இங்கே முடியுதா? சைனாக்கு நெய்பரிங் கண்ட்ரி தானே ஜப்பான். ஸோ ஜப்பானில் 2 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது. அண்ட் அது உங்களுக்கு கேட்கவும் செய்கிறாங்க. கொஷின் என்ன அப்படின்னா, ஹிரோஷிமா அண்ட் நாகாசாக்கி. ஹிரோஷிமா அண்ட் நாகாசாக்கி. இந்த இடத்துல ஹிரோஷிமா. ஓகே, இது வந்து உங்களோட ஹிரோஷிமா. இந்த பிளேஸ் வந்து உங்களோட நாகாசாக்கி. ஓகே, பாயிண்ட் பண்ணிக்க தெரியுதா? நம்ம தனியாக கலர் பண்ணிடலாம். இந்த பிளேஸ் வந்து உங்களோட நாகாசாக்கி. இந்த பிளேஸ் வந்து உங்களோட ஹிரோஷிமா. ஸோ இது வந்து ஹிரோஷிமா, இது வந்து நாகாசாக்கி. ஓகே, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். அண்ட் இதையும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிரோஷிமா, நாகாசாக்கி. ஹிரோஷிமாவும் நாகாசாக்கியும் எங்கே இருக்குது? ஜப்பானில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து ஜப்பான். ஓகே, இதில் நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணாலுமே அது ஜப்பான் தான். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஜப்பான் அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ ஜப்பானில் ஹிரோஷிமா அண்ட் நாகாசாக்கி இருக்குது. ஓகே, அண்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து இந்த பாயிண்ட் இங்கே தனியாக இருக்குல்ல, இதுதான் வந்து ஆஸ்திரேலியா. நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியா, அண்ட் இதுலேயும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஆர்க்டிக் ஓஷன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஆர்க்டிக் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். ஸோ ஆர்க்டிக் ஓஷன் இந்த பாயிண்ட் இங்கே மேலே எங்கேனாலுமே இருக்கும். ஸோ ஆர்க்டிக். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது இருக்கா? இதில் மாஸ்கோ பார்த்தோமா? மாஸ்கோ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? மாஸ்கோக்கு மேலேயே இருக்கிறது வந்து என்னது? ஸோ இதை வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி மாற்றி எழுதிக்கலாம், பிகாஸ் இங்கே பிளேசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்களோட இட்டாலின்னு சொன்னோமா? இட்டாலி டிஸ்டிங்டாக தெரியும். நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஷார் பேஜ் தான் வந்து உங்களோட இட்டாலி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் இருக்குல்ல, ஓகே, இந்த பிளேஸ் வந்து உங்களோட வெயிட் பண்ணுங்க, இது வந்து ரெண்டு பிளேஸ். ஒரு சின்ன பிளேஸ் இங்கே தெரியுதா? ஸோ இந்த 2 பிளேஸுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து என்னது? ஸ்பெயின். ஓகே, இந்த பிளேஸ் தான் வந்து உங்களோட ஸ்பெயின். ஓகே, ஸோ தனியாக இருக்குல்ல, இது வந்து உங்களோட ஸ்பெயின். ஓகே,
இந்த ப்ளூவில் இருக்கிறது வந்து உங்களோட ஸ்பெயின். அண்ட் இது ஏன் இவ்வளோ நான் கலர் பண்ணி சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே பக்கத்தில் தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது தெரியுதா? ஓகே, இதை நம்ம கலர் பண்ணதுக்கு அப்புறமா தனியாக ஒரு சின்ன பிளேஸ் தெரியுதா இந்த இடத்துல? இதுதான் வந்து உங்களோட போர்ச்சுகல். ஓகே, என்ன பிளேஸ் இது? உங்களோட போர்ச்சுகல். ஸோ இவ்வளோ சின்ன சின்னதாக கூட பிளேசஸ் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட போர்ச்சுகல். ஓகே, ஸோ ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் மேப் உங்களுக்கு. பட் இது தனியாக தெரியுதா? இந்த எல்லோ நம்ம கலர் பண்ணதும் இந்த ப்ளூ நம்ம கலர் பண்ணதும் தனியாக தெரியுதா? இந்த டர்க்கி இதெல்லாமே தனித்தனியாக தெரியுது பாருங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிளேசஸ் அது எல்லாமே ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஸ்பெயின், இது வந்து போர்ச்சுகல். அண்ட் இந்த பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த பிளேஸில் அட்லாண்டிக் ஓஷன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன். அண்ட் நம்ம பிரேசில் பார்த்தோம் இல்லையா? இந்த பிளேஸ் வந்து பிரேசில். பிரேசில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பட் ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பிரேசில். ஓகே, ஸோ இதுலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் நல்லாவே தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து உங்களோட பெரு. ஓகே, இந்த தனியாக ஒரு பிளேஸ் எண்டில் இருக்கு இல்லையா? இந்த பிளேஸ் வந்து உங்களோட பெரு. ஓகே, பெரு. அண்ட் இந்த பாயிண்ட் இங்கே பாருங்க, தனியாக தெரியுதா? ஓகே, இந்த இந்த எல்லோ தெரியுதுல? இந்த பிளேஸ் தான் உங்களோட சில் ஆர் கைல், எது வேணாலும் சொல்லலாம். நான் இந்த எல்லோவில் போட்டிருக்க பிளேஸ் மொத்தமே அதை தான் நான் மார்க் பண்ணுறேன். அது வந்து உங்களோட கைல் ஆர் சில். ஓகே, அண்ட் இந்த பிளேஸ் இருக்குல்ல, ஓகே, இந்த சின்ன பிளேஸ் வந்து உங்களோட உருகே. என்ன பிளேஸ்? உருகே. URUGAY, உருகே. ஓகே, ஸோ உருகேக்கு மேலே ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. ஓகே, ஓகே, இந்த பிளேஸ் வந்து உருகேக்கு மேலே ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. அந்த ப்ளூவில் பண்ணுறேன் இல்லையா? இது ஃபுல்லாமே ஓகே, இந்த பிளேஸ் ஃபுல்லாக என்னது? பெருகே ஆர் பாருகே. PARA GUAY. ஓகே, ஸோ இது வந்து பெருகே அண்ட் இது வந்து உருகே. ஸோ ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ பிளேசஸ் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா பேரும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, டன். ஸோ இதில் இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா பெரு, கைல், பருகே, உருகே அண்ட் பிரேசில். இவ்வளோதான். அண்ட் இந்த பாயிண்டில் இந்த 5 தான் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப விசிபிளாக தெரியறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பிளேசஸாக இருக்கிறதுனால கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் போர்ச்சுகல், ஸ்பெயின் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் இங்கேயும் வந்து பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, அட்லாண்டிக் ஓஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, டன். ஸோ வேர்ல்டு மேப் கம்ப்ளீட்டட். ஓகே, ஃபுல்லாக வேர்ல்டு மேப்பில் என்னென்ன கேட்பாங்களோ சின்ன சின்ன பிளேசஸ்லேருந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்க பிளேசஸ் வரைக்கும் கலர் பண்ணி பாயிண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ வெரி ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ ஒரு பிளேசஸும் உள்ள சின்னதாக பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது பிரேசில், இதில் தனியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து சவுத் அமெரிக்கா. இந்த சவுத் அமெரிக்காவில் தனித்தனியாக இருக்கிறது தான் வந்து இந்த பிளேசஸ் எல்லாமே. ஓகே ஓகே ஸோ உங்களோட இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு மேப் பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு வாட்டி இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா பிளேசஸும் கவர் ஆகிடும். அண்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ணியாச்சு. ஓகே.